ஃபேமஸ் ஆகும். இதில் என்ன சொல்கிறதுக்குன்னா, சம்பளம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை உள்நாட்டில் இருக்கிறாங்களும் சரி, சம்பளம் எவ்வளோ வாங்கினாலும் சரி, 20 ரூபா வாங்கினாலும் சரி, 30 ரூபா வாங்கினாலும் சரி, 50 ரூபா வாங்கினாலும் சரி, எல்லா சம்பளத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க. ஏன்னா என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நம்ம வந்து அம்மாவுக்கு தானே அனுப்புகிறோம், பொண்டாடிக்கு தானே அனுப்புகிறோம் அப்படின்னு முட்டாள்தனம் பண்ணிடக்கூடாது. அம்மாவுக்கு பொண்டாடிக்கு தான் அனுப்புகிறோம், அதெல்லாம் உங்களாம் நல்லது தான். ஏன்னா அம்மாவும் சரி பொண்டாட்டியும் சரி எல்லாம் நல்லது தான். ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, செலவு பண்ணுவாங்க. யாருக்காச்சும் அவ்வா 2000 ரூபா செஞ்சாங்கன்னா உவா காசு இதை காமிக்கிறதுக்கு கொண்டு போய் 5000 ரூபாய்க்கு செஞ்சுருவாங்க. அவன் கல்யாணத்துக்கு 200 வச்சானா கொண்டு போய் 500 ரூபா வைப்பாங்க. அப்படி நடக்கும். லாஸ்ட்டில் என்ன காசு அனுப்புனேன் அப்படின்னு நம்மளே திருப்பிக்கிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 30 ரூபா 40 ரூபா இப்படிலாம் அனுப்பினோம்னா அவங்களுக்கு வந்து அது கணக்கில் சேராது. அவங்களுக்கு ரவுண்டாக 50 ரூபா அனுப்புனா தான் அவங்களுக்கு இப்போ தான் காசு அனுப்பியிருக்கான் அப்படின்னு தெரியும். அதனால் நீங்கள் எவ்வளோ தான் அனுப்பினாலும் சனத்தில் குறைத்தான் வரும். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை சொல்லக்கூடாது. ஒரு 5 ரூபா 10 ரூபாயாச்சு தனியாக உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்கிக்கிடலாம் அப்படின்னா அதேமாதிரி வந்து அதேமாதிரி வேறு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பெற்ற தாய்க்கு தானே அனுப்புகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணி எல்லாம் வந்து நான் என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கெலாம் நான் அனுப்பலாம் இல்லை. ஒரு 6 வருஷம் கிடந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு மர போய் 6 வருஷம் கிடந்தேன். 4 வருஷம் கடந்துட்டு வந்து வீடை கட்டினாங்க. அதுக்கப்புறம் வீடை கட்டிட்டு வந்து முன்னால் வந்து சீட்டு நான் எடுக்கலை. சும்மா ஒரு ரூமு, ஹாலு, கிச்சனு, பாத்ரூம், வேறு கரண்டு அந்த கல்யாண டைத்தில் முன்னே 4 வருஷத்தில் அந்த வீடை கட்டணும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் போய் கடன் தந்தேன். கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போய்ட்டு முன்னால் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு சீட்டை மட்டும் இறக்கி வச்சுருக்காங்க. 1 லட்ச ரூபா 1,50,000 1,50,000 ரூபாய் சீட்டு 6 வருஷம் கடந்ததுக்கு 1,50,000 லட்ச ரூபாய்க்கு ஒரு சீட்டு முன்னால் மட்டும் இப்படி இழுத்து வச்சுருக்காங்க. என்னடான்னு கேட்டால் அது 1,50,000 லட்ச ரூபா ஆச்சு. இப்போ 6 வருஷம் கடந்த அந்த சம்பளம் அதுக்கு எங்கே அனுப்புனேன், கோசத்தில் கிடந்த அப்படின்றாங்க. சரி அனுப்பலை, அவ்வளோ வழிக்கே போகும். ஒருவேளை நான் வந்து காசை அனுப்பலை, 6 வருஷம் கடந்து நான் காசை அனுப்பலேன்னு வச்சுக்கோமே, அங்கே நான் வப்பாட்டியார் வச்சுருந்தேன். இல்லை என் அப்பன் கடந்துற சொல்லியிருக்கானே திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் சாப்பாடு தர்றதுக்கு, அதான் 6 வருஷம். சரி அதோட அதுவும் அதே மாதிரி நடக்கும் குத்து. என்னத்தான் இருந்தாலும் வந்து என்னோடய வருமானம் வந்து எனக்கு தெரியும். நான் எவ்வளோ சம்பாரித்தேன், அவங்க எவ்வளோ தந்தாங்க, எல்லாம் முன்னே மூத்தா போயிட்டாங்க, எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க. எவனும் சாவலை, எல்லாம் உயிரோடு இருக்கான். எனக்கு சம்பளம் தந்தவன் எனக்கு எவ்வளோ சம்பளம் தந்தான், நான் எவ்வளோ அவன்கிட்ட சம்பளம் வாங்கினேன், எல்லா டீட்டெயிலும் இருக்கிறதுலே கூட சம்பளம். அதுவும் வந்து நான் வந்து கம்பெனியில் நான் வேலை பார்க்கல,
நான் போய் வெளியே போய் வேலை பார்த்தாலும் வெளியே போய் வேலை பார்த்தா 80 வெள்ளி 900 இப்படி நம்ம வாங்கலாம். இதில் வேறு நம்பர் சீட்டு நம்பர் அங்கே உள்ளது நம்பரை போட்டோம்னா அடிக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு 1 லட்ச ரூபாய்கிட்ட அது வேறு வாங்கிடுவேன் நம்பரில். அப்படியே நான் வந்து ஒரு டிப்பு நான் வந்து காசு அனுப்பாமல் கொள்ளாமல் இருந்தாலும் நான் வந்து ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்திருப்பேன். இந்த தவிர வந்து காசே அனுப்பாமல் இருந்ததில்லை. இப்போ நம்பர் அடிச்சிச்சின்னா ஒரு 1 லட்ச ரூபா 60,000 அனுப்பிட்டு இல்லை எக்ஸ்ட்ரா வேறு ஓட்டி வேறு பார்ப்பேன். அந்த காசு இப்படி அனுப்பிட்டு ஒரு மாதம் நான் சில நேரத்தில் அனுப்பாமல் இருந்திருப்பேன். ஏன்னா சில நேரத்தில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தங்கிடுவேன். ரூமு நான் தனியாக பிடிச்சி வச்சுருந்தேன். ரூமும் தனியாக பிடிச்சி வச்சுருந்தேன். இல்லை சாப்பாடு செலவு வேணும், ரூமுக்கு வாடகைக்கு வேணும், எப்படி காசு அனுப்பாமல் இருக்க முடியும்? இதில் வேறு கடை வேறு வச்சுருந்தேன், ஸ்டோல் கடை. ஸோ இவ்வளவு வந்து மலேசியாவில் நான் வந்து இதுமாரிலாம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டு எழுவா, நீ காசு அனுப்பலை, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். கடவுள் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தெரியும் நான் எவ்வளோ அனுப்புனேன் எவ்வளோ அனுப்பலை. நான் வாங்கின சம்பளம் வந்து கொரோனா டயத்துலையுமே அவன் என்னை வெளியே அனுப்பலை. கொரோனா டயத்தில் இல்லை யாரும் இல்லை நீ போ அப்படின்னா என்னோடய நிலைமை என்ன ஆயிருக்கேன்? நான் எங்கே போய் தங்கியிருப்பேன்? பிச்சை தான் எடுத்துருப்பேன். ஆனால் நல்ல மனுஷன் மைதீனுங்கிறவர், மைதீன் கடையில் தான் நான் இருக்கிறேன். அவர் சாப்பாடு 3 வேளை சாப்பாடு எல்லாருக்கும் வேலை பார்க்குறாரு. 3 வேளை சாப்பாடு யாரும் ஓடுதோ ஓடலையோ 300 ரூபாய்க்கு தான் வியாபாரம் வந்துச்சு. நாங்கள் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்குது, இல்லை இந்த பேனை போட்டு தேய்ச்சிக்கிட்டு கிடக்கிறது, அதை கேட்டது ஒரு அடிச்சு. 3 வேளை சாப்பாடு 10,000 ரூபா சம்பளம். அதில் ஏற்கனவே கொரோனாக்கு முன்னாடி ஒரு 3000 ரியால் வாங்கியிருந்தேன். அதில் 5,000 ரியால் அவர் பிடிச்சிட்டாரு. 5,000 ரூபா. ஸோ ஒரு 5,000 ரூபா மட்டும் தந்தார். அதுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை, கொரோனா டேஜெல்லாம் அடைச்சி கிடக்கு, யாரும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏதோ சரி அவர் கை காசு யாரும் இல்லை, அவருக்கு லாபம் இல்லை. நாங்கள் திங்க 12 பேருக்கு சம்பளம் என்னாச்சு, ஏதோ ஆளுக்கு 10,000. ஆமாம், அப்போ இருந்தால் அப்போ அவன் சிகரெட் அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிற கேஸு, அந்த கேஸு இந்த கேஸெல்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஸோ அப்படி இருந்தோம் கொரோனா டயத்துலேயும். என்ன ஸோ இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடந்துச்சு எனக்கு. அந்த இதுலேயுமே கொஞ்சம் கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் கடை திறக்கிறதுக்கு சொன்னாங்க. அந்த இதுலேயுமே அப்போ பொது மன்னிப்பு போடுறாங்க. டிக்கெட்டு கொரோனா டெஸ்ட்டு, பாஸ்போர்ட்டு. நான் வெளியே போகவே இல்லை, கடைக்கு வெளியே போகவே இல்லை. எல்லாமே கடையில் இருந்துக்கிட்டே ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன். ஏஜென்ட் மூலியமாக ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்தேன், டிக்கெட்டு போட்டேன். அது வந்து 2 நாள் இருந்து போடுறது டிக்கெட்டு. அது அப்போவே நான் கிளம்புற மாதிரி அதுக்கு ஒரு 5,000 ரூபா செலவு பண்ணி கிட்டத்தட்ட டிக்கெட்டே 1 லட்ச ரூபா. டிக்கெட்டு மட்டும் 1 லட்ச ரூபா. இதில் சாமான் ஆன்லைன். நான் போய் எங்கேயும் போய் கடைக்கு போய் நான் வாங்கவே இல்லை, எல்லாமே ஆன்லைன்லேயே ஓர்டர் பண்ணி வாங்குது. அது 30,000 ரூபா 40,000 ரூபா இது வரணும் ஆன்லைன். 20,000 வைப்போமே. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1,20,000 ரூபா 1,30,000 ரூபா அந்த இதில் அப்படி செலவு பண்ணி வந்தேன். லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாள்வா, ஒன்றும் அனுப்பலை. இதில் வந்து நான் இருக்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து ஜூஸ் மிக்ஸு அது இது ஜாமான் அப்படிலாம் என்ன 1,500 2,000 ரியாலுக்கு ஜாமான்லாம் கார்கோ போட்டுக்கிட்டேன். இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். எல்லாம் மலேசியாவில் கொடுத்தாங்க சம்பளம். எனக்கு எவ்வளோ கொடுத்தான், நான் எவ்வளோ அனுப்புனேன், மாதம் எவ்வளோ அனுப்புவேன், எவ்வளோ செலவு பண்ணுவேன், எல்லாமே மலேசியாவில் இருக்கிறவனுக்கு தெரியும். என்ன
சரியா? அதனால வந்து என்னத்தான் பெத்த தாய் சொன்னாலும் சரி, அடுத்தவன் சொன்னாலும் சரி, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு சூத்திலோட கேட்காது. இவ்வளோ இப்படி தான் காசு அனுப்புனா ஒன்று சொல்லுவாளுவோ, காசு அனுப்பாப்பட்டியும் ஒன்று சொல்லுவாளுவோ. காசு ஒரு மாதம் அனுப்பாமல் இருந்துட்டோம்னா 6 மாதம் அவன் காசே அனுப்புறது இல்லைன்னு சொல்லிடுவாளுவோ. இவளுக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி தான் நிலமை. சம்பாதிக்கிற வரையும் மதிப்பாளுவா, சம்பாதிக்கலன்னா காலுக்கு செருப்பாக தான் இருக்கும். அதனால நான் வந்து இதில் வந்து நிறையா பட்டேன். சரி இப்போ சேர்த்து வச்சுருக்கியா அப்படின்னா இப்போ நான் அப்படியே அக்கௌண்ட் திறந்துடலாம்னு தான் பார்த்தேன். என் சூழ்நிலை அப்படின்னு வந்து திறக்க முடியல. இன்ஷால்லாஹ் இந்த பற்றி இப்போ ஊருக்கு போனேன்னா எனக்கு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். இல்லைண்ணா எங்கள் அத்தா பேரில் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணணும். 2 பேரில் யார் பேர்லாச்சும் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி தனியாக போடணும் காசு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குன்னு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சேமித்து வைங்க. இல்லைன்னா நீ நாளைக்கு போய் பிச்சை எடுக்கணும். கையில் காசு இல்லையே, மேலே முடிக்கணும். அதான் மேட்ரு. இல்லை நான் இங்கே மலேசியாவில் இருக்கும்போது எல்லா நகையும் கொண்டு நான் திருப்பி இதுன்ட்டு வந்தேன். எல்லா நகையும் திருப்பினேன் கொண்டேன். லாஸ்ட்டில் வந்து எப்படியாச்சும் இந்த ஒரு கொஞ்சம் இடம் வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளே முன்னாடி 6 வருஷமாக இருந்துச்சா, எல்லாத்துக்கும் சந்தேகமாயிருது. அதான் அங்கே ஏதோ ஒப்படி வச்சுருக்கான் போல அப்படின்னு சந்தேகமாயிருச்சு. நீ வரியா எழுதி வச்சு செத்து போவா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பித்தாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்துட்டேன். இல்லைன்னா அப்போ வந்திருக்க மாட்டேன். சரி இருந்துட்டு போவோமே. அப்பையும் வந்து எனக்கு கொஞ்சம் வேக்கடிச்சு இருந்துச்சு. ஒருத்தன் கூப்பிட்டுருந்தேன், போய் கூட்டாளிங்க தெரிஞ்சாள் கூப்பிட்டு இருந்தாப்புல. அவருக்கு எனக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு இறங்கி சண்டை. வரேன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்தாலும் சண்டை போடுவேன் காமெடி பண்ணியிருந்தாப்புல. சரி லாஸ்ட் வரையும் சொல்லலை. சொல்லியிருந்தா நம்ம குடும்பத்தோடு வந்திருப்பாங்க. குடும்பத்தோடு வந்து அவங்கள்ட்ட தான் பாஸ்போர்ட்டு முடிஞ்சு போச்சு. அவங்களோட சின்னத்தா பெரியத்தா அதோட யார்ட்டுமே முதல்கிட்ட எவன்ட்டுமே சொல்லலை. நான் எடுத்து வீட்டுக்கு போய் எக்ஸ்போர்ட் அடித்தேன் வந்துட்டேன். போனான்னா திட்டுவாங்க, ஏன்னா நீ சொல்லி நம்ம கொள்ளாமல் போயிட்டேன் அப்படின்னு கட்டையா அப்படின்னு திட்டுவாங்க. அதனால சொல்லலை, யார்ட்டையும் சொல்லலை. இன்ஷால்லாஹ் போகணும். ஏன்னா வந்து எனக்கு வந்து மலேசியா எங்கிட்ட ஒரு மாதம் வேலை பார்க்காம கிடந்தாலும் எங்கேயாச்சும் ஒரு பக்கத்து போய் நம்ம வந்து வேலை பார்த்துக்கலாம் கொண்டு போகலாம். அது ஊர் மாதிரி எனக்கு போச்சு. இது வந்து என்னமோ இதுக்குள்ளேயே கிடக்கணும், ரூம்குள்ளே கிடக்கணும், இங்கே அப்படி தான் கிடக்க வேண்டியது, போர் அடிக்கும். அதனால் வந்து மலேசியாவில் இருந்தவனுக்கு இது செட் ஆகாது. இன்ஷால்லாஹ் போயிடுவோம். ஓகே பாய். எல்லோரும் நல்லபடியாக இருங்க, நல்லபடியாக சம்பாதிங்க, பாக்கெட்டில் சேர்த்து வச்சுக்கங்க. எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க. அனுப்பிவிட்டு நீங்கள் நாளைக்கு பிச்சை எடுக்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை என்னோடய இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிங்க. ஓகே பாய், see you. இது 5000 பேர் பார்த்துருக்கீங்க. 5000 பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, நன்றி. இன்னும் கொஞ்சம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய். இன்ஷால்லாஹ் மீட் பண்ணுவோம் மலேசியாவில். என்ன இது கபில்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேனுங்கிறேன். மக்கள் அவர் எப்போ போட போகிறான்னு தெரியல, பார்ப்போம். டிக்கெட்டை போட்டோன்னா டான் 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 டான்.
அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அப்படியே சுற்றி வந்து 2 தேங்காய் உடச்சிட்டு, தேங்காய் இல்லை இந்த ஊரில், தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் உடைச்சிடலாம். சரி, ஓகே, பாய்.